ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய்க்கு நான் பாருங்கள் 2 கிலோ தக்காளி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த மாதிரி தக்காளியை சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி இந்த மாதிரி பழமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல கிரேவியாக வரும். அது எல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கிய தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வேகட்டும். நம்ம இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருவோம். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை கலரிட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிக்கிட்டே வருது. அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், நல்லா இது செவக்க வறுக்கணும். இதை அவ்வளோதான். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுருவோம். அதில் நல்லா கலரி விடுங்க. எண்ணெய் நல்லா ததும்பி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். கலர் நல்லா மாறி வருது பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பவுடர் பண்ண மசாலாவை இதில் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்ல கலருங்க. அவ்வளோதான், தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.